என் தங்கச்சி புலம்பிக்கிட்டே வரா. சை என்னடா வண்டி இது சும்மா ரிப்பேர் ஆயினே இருக்குது, முதல்ல வண்டியை மாத்தணும் சை அப்படின்னு கான்லயே வந்து உக்காந்தா. ஏ பாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, டே வண்டி வேற சும்மா மக்கார் பண்ணே இருக்குதுடா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாடி ஒரு நல்ல மெக்கானிக் ஷெட்டுக்கா போலாம். நானே கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போறேன், இவ வந்து ஜம்பர் மாதிரி உட்காந்தா பாருங்க. ஏய் இறங்கி எவன் தள்ளின்னு போவான், எரும மாடு நடந்தே வாடி ஏறி உட்காரா பண்ணியாட்டம். என்ன பார்த்து எப்படி இருக்கு? வண்டியை கொண்டு வந்து ஷெட்டாண்ட நிறுத்திட்டு, ஏப்பா மெக்கானிக்க பைக் ரெடி பண்ண அப்படின்னு சொன்ன உடனே, யாரை பார்த்து மெக்கானிக் சொல்ற அப்படின்றான். யோ உன்னதான் அப்படின்னதுக்கு, டேய் நான் டாக்டர்டா அப்படின்றான். பைத்தியமாயா நீ, என்னையா சொல்ல வர, ஒண்ணுமே புரியல தெளிவா சொல்லியா அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைனா இன்ஜெக்ஷன் போடுறவன் டாக்டர்னா, இந்த பைக்குக்கு ஆயில் போற நானும் டாக்டர் தான்டா அப்படின்றான். ஆமாயா நீ சொல்றது கேட்டுதான், நான் என் வண்டியை கொண்டு வரேன், அது உடம்புல என்ன பால்ட்டுன்னு பாரு. வண்டியை தள்ளியாந்து விட்டதும் என் தங்கச்சியே மெக்கானிக், ஐயோ ஏன்டி நீ வேற அப்படி கூப்பிட்டா, அவனை டாக்டர்னு கூப்பிட மாண்டி மெக்கானிக் கூப்பிட்டா பிடிக்காதா, நீ வேற ஏன்டி வாய விட்டு சாவடிக்கிற, கம்முனு வாடி அம்மா தாய. வண்டி ரெடி பண்ணியா மெக்கானிக்கா